إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. பெரும்பாலும் இலங்கையை சார்ந்த ஆலிம் ஒருவர் ஷியா கொள்கையை உண்மைப்படுத்தி முகநூல் பதிவொன்றை பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவை முன்வைத்து தென்னிந்தியாவைச் சேர்ந்த முகமது ஹுசைன் என்ற நண்பர் அஹ்லு சுன்னா வல் ஜமா அறிஞர்களது நூலிலே இருப்பதாக இவர் கூறுகின்ற விடயங்கள் உண்மையிலேயே அந்த நூல்களிலே இருக்கின்றனவா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 அதான்களை ஏற்படுத்திய விடயம், இரவு தொழுகையிலே 21 ரக்காத் போன்ற விடயங்கள் இந்த நூல்களிலே இருப்பதை நான் அறிவேன். ஆனால் இவர் கூறுகின்ற இந்த விடயங்கள் அந்த நூல்களிலே இருக்கின்றனவா? இவர் கூறுகின்ற விடயத்தின் உண்மை தன்மை என்ன என்று கேள்வியை தொடுத்திருக்கின்றார். ஷியாக்கள் சார்ந்த இந்த ஆலிம் முதலிலே ஒரு முக்கிய விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஒற்றுமையின்பால் ஷியாக்கள் அழைப்பதாகவும் அதே நேரம் அஹ்லு சுன்னாவை சேர்ந்த கடும் போக்குடைய அறிஞர்கள் ஷியாக்களை விமர்சிப்பதாகவும் இவர் கூறுகின்றார். எனவே ஒற்றுமைக்காக அதானிலே 2 விடயங்களை அதிகரித்து விட்டதாக அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டிற்கு தெளிவு வழங்குவது கட்டாயமானதாகும் என இவர் கூறுகின்றார். அந்த வகையிலே இந்த ஆலிம் கூறுவது, ஷியாக்கள் என்பவர்கள் 2 விடயங்களில் ஒன்றாக அதானிலே அதிகரித்ததாக கூறப்படுகின்ற ஹய்யா அலா ஹைரில் அமல் என்பது நபியின் காலத்தில் இருந்தது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு, இருந்தாலும் அதனை உங்களுக்கு நான் தடை செய்கின்றேன் என்ற ஒரு அறிவிப்பு அஸ்ஸீரா அல் ஹலபியா என்ற நூலிலே இருப்பதாக கூறுகின்றார். பிலால், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரும் அதானிலே இவ்வாறு கூறியதாகவும் இவர் கூறுகின்றார். ஒற்றுமைக்காக ஷியாக்கள் எப்போதும் முயற்சி செய்கின்றார்கள் என்பது எம்மை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை முன்னிறுத்தி இது உண்மையானதா என கேட்டால் இதில் உண்மை கிடையாது என்பதற்கு ஷியாக்களின் நடைமுறைகள் அன்றும் இன்றும் சாட்சியமாக இருக்கின்றன. வஹியை பின்பற்றுவதற்காக அதன் மூலம் சுவனம் செல்லுகின்ற ஒரே தலைமைத்துவத்தின் கீழான ஒரு சமூகத்தை நபி அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அந்த சமூகத்திலிருந்து முதலிலே பிளவை உண்டு பண்ணி பிரிந்து சென்றவர்கள் ஷியாக்கள் ஆவார்கள். ஷியாக்கள் என்ற பெயர் இவர்களுக்கு ஏற்படுவதற்கு காரணமே முதலிலே சமூகத்திலே பிளவை ஏற்படுத்தியவர்கள். ஷியாக்கள் என்றால் பிரிவு, பிளவு என்பது கருத்தாகும். சமகாலத்தில் கூட ஷியாக்களும் அஹ்லு சுன்னாவும் ஒன்றுபடுவதற்காக உலகின் மிக பிரபல்யமான 2 அறிஞர்கள் பல மணி நேரம் உட்கார்ந்து கலந்துரையாடினார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமா சார்பாக எகிப்தைச் சேர்ந்த மிக பிரபல்யமான அண்மையிலே மரணித்துவிட்ட யூசுப் அல் கர்தாவி என்பவர் அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். நபியின் காலத்து இஸ்லாத்தை அவர் போதிக்காவிட்டாலும் கூட ஷியாக்களோடு உங்களை நாம் காஃபிர் என ஒருபோதும் கூறுவதில்லை, எனவே ஒற்றுமைப்படுவதற்காக எம்மையும் நீங்கள் காஃபிர் என கூறுவதிலிருந்து தவிர்ந்து நாம் ஒற்றுமைப்பட வாருங்கள் என அவர் இறுதி வரைக்கும் அழைப்பு விடுத்தார். ஆனால் உலகிலே அறியப்பட்ட ஷியா ஆட்சியான ஈரானைச் சேர்ந்த ஆட்சி சார்பாக அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அறிஞர் இறுதி வரைக்கும் வெறுமனே வெளிப்படையாக வேணும் அந்த விடயத்தில் உடன்படவில்லை. எனவே முதலிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விடயம், இந்த ஆலிம் உட்பட ஷியாக்களின் எந்த ஒரு ஆலிமாக இருந்தாலும் அல்லாஹுடைய அச்சமும் நேர்வழியை தேடுகின்ற தன்மையும் அவர்களிடம் இருக்கும் என்றிருந்தால் அடிப்படை தவறுகளிலிருந்து அவர்கள் திருந்திவிட வேண்டும்.
இவர்கள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று அதானிலே அதிகரித்து விட்டார்கள் என்பதல்ல. வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் யாரை பற்றி சுவனவாதி என கூறினார்களோ அவர்களை தெளிவான வார்த்தையில் அபூபக்கரும் உமரும் காஃபிர்கள் ஆவார்கள் என்பதை ஷியாக்களின் சமகால மிக பிரபல்யமான அறிஞர் அலி அல் ஹைதரி என்பவர் மிக தெளிவான வார்த்தையில் கூறிய பதிவு யூடியூப் தளங்களிலே காணலாம். எனவே ஒற்றுமை என்பது எந்த அளவு முக்கியமோ அதேபோன்று கொள்கை என்பது முக்கியமானதாகும். வஹியை பின்பற்றுபவர்களை தவிர மற்றவரும் முஸ்லிம்கள் கிடையாது. வஹியை பின்பற்றாமல் சுவனம் செல்ல முடியாது என்பவை இஸ்லாத்தின் ஆணித்தரமான உண்மைகள். எனவே அபூபக்கரையும் உமரையும் காஃபிர் என கூறுகின்றவர்கள் ஒற்றுமையின்பால் அழைப்பதென்பது தெளிவான வழிகேடும் ஏமாற்று செயற்பாடும் ஆகும். எப்படியோ குறைந்தபட்சம் அதானிலே இவர்கள் புகுத்திய 2 விடயங்கள் நபியின் காலத்தில் இருந்தது, இருந்தாலும் அதனை நான் தடுக்கின்றேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அஸ்ஸீரா அல் ஹலபியா என்ற நூலிலே இருப்பதாக இவர் கூறியிருக்கின்றார். அஸ்ஸீரா அல் ஹலபியாவிலே இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தேடிய போது ஹய்யா அலா ஹைரில் அமல் என்ற வாசகம் 2 இடங்களிலே அந்த நூலிலே இடம்பெற்றுள்ளது. அதில் எந்த ஒன்றிலும் இவ்வாறு அதானிலே கூறுவது நபியின் காலத்தில் இருந்தது, அதனை நான் தடுக்கின்றேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அந்த நூலிலே அறவே கிடையாது. அவர் கூறிய பாகம் பக்கங்களிலும் தேடிவிட்டோம். ஒட்டுமொத்த நூலிலே நவீன வசதியின் அடிப்படையில் தேடிய போது அந்த பதிவு அங்கே கிடையாது. தவறாக இதனை கூறினாரா அல்லது அது இருக்கின்ற இடத்தை அவர்களால் எடுத்து காண்பிக்க முடியுமாக இருந்தால் எடுத்து காண்பிக்க வேண்டும். எனவே இப்படி ஒரு செய்தி அங்கே கிடையாது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நபியின் காலத்தில் இருந்ததை மறுக்கின்ற தன்மை உடையவரா என பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. இவர் பற்றி அறிவிக்கின்ற சஹீஹுல் புகாரியிலே 4642வது இலக்கத்தில் உள்ள விரிவான பதிவு வகான வக்காஃபன் இந்த கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளது எடுத்து கூறப்பட்டு விட்டால் அந்த இடத்திலே அப்படியே நின்று விடுகின்ற தன்மை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்தது என்பதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உண்மையான தன்மையாகும். மற்றொரு சஹாபியுடன் பயணத்தில் இருந்தபோது தயம்மம் பற்றிய சட்டம் வந்த ஹதீஸை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறந்து விட்டார்கள். நன்கு ஞாபகத்தில் வைத்திருந்த மற்ற சஹாபியை நோக்கி இந்த ஹதீஸை நான் சொல்லாமல் இருக்கட்டுமா என கேட்டபோது இல்லை, தாராளமாக சொல்வீராக என்று அனுமதி கொடுத்தவர்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே நபியின் காலத்தில் இருந்ததை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்ததாக கூறுவது நாம் அறிந்த வரையில் எந்த வகையிலும் உண்மை கிடையாது. அதற்கு அவர் கூறிய நூலிலே அந்த சான்று இருக்கின்றதா என்றால் அப்படியும் கிடையாது. பிலால், அப்துல்லாஹ் இப்னு உமர் 2 நபித்தோழர்கள் இவ்வாறு அதானிலே கூறியதாக சில செய்திகள் காணப்படுகின்றன. கன்சுல் உம்மால் என்ற நூலையும் இவர் குறிப்பிடுகின்றார். அதே கன்சுல் உம்மாலிலே 23188 என எம்மிடம் இருக்கும் பதிப்பிலே இலக்கமிடப்பட்டுள்ளது. அதன் வாசகங்களையும் தெளிவாக கூறிவிடுகின்றோம். கான பிலாலுன் யுனாதி பிஸ்ஸுப்ஹி ஃபயக்கூல் ஹய்யா அலா ஹைரில் அமல். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ருடைய அதான் கூறும்போது ஹய்யா அலா ஹைரில் அமல் என்று கூறினார்கள். அப்போது நபி அவர்கள் அன் யஜஅல மக்கானஹா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், ஹய்யா அலா ஹைரில் அமல் என்று அந்த நபித்தோழர் கூறிய அந்த இடத்திற்கு பதிலாக அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என கூறுமாறு நபி அவர்கள் ஏவினார்கள். வதரக ஹய்யா அலா ஹைரில் அமல். எனவே அந்த நபித்தோழர் ஹய்யா அலா ஹைரில் அமல் என்று அவராக கூறிய அந்த வாசகம்
அதனை விட்டுவிட்டார்கள் என்று இந்த அறிவிப்பிலே காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தத்தில் ஹய்ய அலா ஹைரில் அமல் என்பது நபியின் காலத்தில் இருந்தது என்பதற்கு எந்த சஹீஹான அறிவிப்பும் கிடையாது. இது பற்றிய ஒரு சில அறிவிப்புகளின் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இது பற்றிய எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடையாது என்பதே உண்மையாகும். இந்த உண்மையை கூறிய அறிஞர்களில் ஒருவர் இமாம் இப்னு ஹஸ்ம் அவர்களும் ஆவார்கள். ஒட்டுமொத்தத்தில் சாதாரண ஒரு விடயம், மார்க்கத்திலே ஒவ்வொரு விடயத்திற்கும் ஒவ்வொரு தரம் இருக்கின்றது. அபூபக்கரையும் உமரையும் காஃபிரென கூறுவதோடு ஒப்பிடுகின்ற போது அதானிலே செய்த மாற்றம் என்பது மிகச் சிறியது. அடிப்படையிலே நேர்வழி இல்லாமல் குஃப்ரான ஷிர்கான பல நம்பிக்கைகளையும் செயற்பாடுகளையும் வைத்திருக்கின்ற இந்த ஷியாக்கள் உண்மையிலேயே இந்த ஆலிம் முயற்சி செய்வது போன்று நேர்வழியிலே ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலட்சியமாக இருந்தால், நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய நாம் இவர்களுடைய அத்தனை உலமாக்களையும் அழகிய ஒன்றுபடுவதற்கான வஹியின் அடிப்படையிலே ஒன்றுபட்ட சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கான புரிந்துணர்வு பேச்சுவார்த்தைகளுக்கு இவர்களை அழைக்கின்றோம். இவர்கள் கூறுகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் அலசி வகையிலிருந்து எது சரியானதோ அதனை பின்பற்ற வாருங்கள் என அழைக்கின்றோம். எனவே இந்த பதிவிலே இவர் கூறியிருக்கின்ற விடயம் ஹய்ய அலா ஹைரில் அமல் என்பது நபியின் காலத்தில் இருந்ததுமல்ல, நபியின் காலத்திலே இருந்தது அதனை நான் தடுக்கின்றேன் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது இங்கு அபாண்டம் தான் சுமத்தப்படுகின்றது. எனவே இவர் கூறிய ஒரு சில விடயங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமா இமாம்களின் நூல்களிலே இருந்தாலும் அதிலே உண்மை எது போலி எது என்று அலசியதன் பிறகுதான் அதனை எடுக்க வேண்டும். ஹதீஸ் என்ற பெயரிலே பல நூற்றுக்கணக்கான போலியான செய்திகள் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் நபியின் காலத்திலே அதானிலே ஹய்ய அலா ஹைரில் அமல் என்பது நபியின் காலத்தில் இருந்தது என்பதற்கு எந்த சஹீஹான ஹதீஸும் கிடையாது. அந்த விடயம் உட்பட அடிப்படை பல விடயங்களிலே குஃப்ரான விடயங்களை செய்கின்ற ஷியாக்கள் உண்மையிலேயே ஒற்றுமையில் ஆர்வமுடையவராக இருந்தால் அஹ்லு சுன்னா வல் ஜமா அல்லது நபியின் காலத்து நபியின் வார்த்தையில் கூறுவதென்றால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய உலமாக்களுக்கு முன்னால் ஷியாக்கள் எந்த அளவு நெருவழியில் இருக்கின்றார்கள் என்பதை அலசுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். வஹியை பின்பற்றுவதில் ஒன்றுபடுவதுதான் இஸ்லாம் கூறுகின்ற விடயமே ஒழிய வெறுமனே ஒற்றுமை கோஷம் இட்டுவிட்டு நரகின்பால் செலுத்துகின்ற நம்பிக்கைகளில் உள்ளவர்களோடு முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் என்று குர்ஆனோ சுன்னாவோ ஒருபோதும் கூறவில்லை. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவினருடைய உதவியை பெற்று ஈரானிலே தோற்றுவிக்கப்பட்ட ஆட்சி என்பது ஆட்சி கிடைத்த மறுநாள் நாங்கள் ஷியாக்கள் என அவர்கள் பிரிந்து அஹ்லு சுன்னாவை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள் என்பது இவர்களது அடிப்படையிலேயே நேர்மை இல்லாத ஈமானிலே ஒரு அம்சமாக இவர்களே நம்புகின்ற வெளிப்படையில் ஒன்றை கூறிவிட்டு உள்ளொன்றை மறைத்து வைக்கின்ற தக்கியா என்ற கொள்கை இவர்களது கொள்கை நபியின் கொள்கையிலிருந்து மிக தூரமான வழிகேடான ஒரு கொள்கை என்பதே நிரூபணமாகின்றது. எனவே வஹியின் ஒளியிலே எது நேர்வழி என்பது ஆரம்பத்திலே அலசப்பட வேண்டும். அதன் பிறகு அந்த வஹியை பின்பற்றுவதற்கு நாம் ஒற்றுமைப்பட வேண்டும். வெறுமனே கொள்கை இல்லாமல் ஒற்றுமைப்படுவதென்பது ஒருபோதும் இஸ்லாத்திலே இது கூறப்படவில்லை. இரு சக்கர வண்டியிலே இரண்டு சக்கரங்களும் எப்படி முக்கியமானதோ சுவனம் செல்லுகின்ற நேர்வழியிலே வஹியை மாத்திரம் பின்பற்றுவது ஒரு விடயம், வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபடுவது மற்றொரு விடயம். இந்த இரண்டு விடயமும் முக்கியமானதாகும். வஹியை பின்பற்றுவதை கைவிட்டுவிட்டு வெறும் வார்த்தையால் ஒற்றுமைக்கான அழைப்பு என்பது ஷியா பிரிவினர் செய்கின்ற மிகப்பெரிய தவறாகும். இதுபோன்ற வழிகளிலே நாம் சிக்கிவிடக்கூடாது.
ஒட்டுமொத்தத்தில் ஷியாக்கள் என்பவர்கள் இவர்கள்தான் ஒன்றுபட்ட சமூகத்தை முதலிலே பிரித்தவர்கள். அது மட்டுமல்ல, அதானிலே ஆதாரமில்லாத வார்த்தைகளை மேலதிகமாக சேர்த்திருக்கின்றார்கள். இது அல்லாத குஃபுரை ஏற்படுத்தும் அளவிற்கு நம்பிக்கைகளும் செயற்பாடுகளும் இவர்களிடம் இருக்கின்றன. அதற்கு வஹீயிலிருந்து எந்த ஆதாரமும் இவர்களிடம் கிடையாது. இந்த உண்மையை ஷியாக்களுடைய உலமாக்கள் முன்னால் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் உலமாக்களாகிய நாம் அதனை நிரூபிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த ஷியாக்களும் தவறான வழிகேட்டிலிருந்து தம்மை திருத்தி நேர்வழியிலே ஒன்றுபட வேண்டும் என்பதை அவர்களுக்கு அழைப்பாக விடுக்கின்றோம். இந்த செய்தியை ஒட்டுமொத்த ஷியா அறிஞர்களுக்கும் எத்தி வைக்குமாறு உங்களை அன்பாக கேட்கின்றோம்.